ராமநாதபுரம் அருகே ரகசிய போதைப்பொருள் தொழிற்சாலை கண்டுபிடிப்பு. 1,50,00,000 மதிப்பிலான மெத்தபெட்டமைன் பறிமுதல். எப்பாடே, இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. முழு விவரம் என்ன பார்ப்போம். ராமநாதபுரம் அருகே இளையான்குடி பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த உயர் ரக போதைப்பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். அங்கிருந்து ரூபாய் 1,50,00,000 மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் மற்றும் தயாரிப்பு இயந்திரங்களை பறிமுதல் செய்த தனிப்படையினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 9 பேரை கைது செய்திருக்கின்றனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரத்தில் 1 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் காவல்துறையிடம் சிக்கியுள்ளார். அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையின் அடிப்படையில் காரிக்கூட்டம் பகுதியைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் பெறப்பட்ட ரகசிய தகவலின் பேரில் தனிப்படை இளையான்குடி பகுதியில் உள்ள ஒரு லேத் பட்டறையில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது லேத் பட்டறையின் உட்பகுதியில் ரகசிய அறை அமைத்து அதிநவீன முறையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டு வந்தது அம்பலமானது. தொழிற்சாலையிலிருந்து போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள், இயந்திரங்கள் மற்றும் விற்பனைக்கு இருந்த 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைனை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றினர். இந்த சம்பவம் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்த தொழிற்சாலையில் தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை போதைப் பொருள் தயாரிப்பு பணிகள் நடந்துள்ளன. கடந்த 1 வருடமாக செயல்பட்டு வந்த இந்த ரகசிய கூடத்தில் 15 நாட்களுக்கு ஒருமுறை 3 கிலோ மெத்தபெட்டமைன் தயாரித்து விற்பனை செய்து வந்திருக்கின்றனர் என்று கூறியுள்ளார். லாஸ்ட் நமக்கு சைக்கிள் எங்க வரைக்கும் வருதுன்னா ஷாஹுல் அமீத் அண்ட் ஜாஹிர் ஹுசேன். இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரு லேப் இளையாங்குடி ஏரியால ஒரு சின்ன லேப் மாதிரி ரெடி பண்ணி லேப்ல அவங்க சொந்த மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. டோட்டலா நம்ம சீஸ் பண்ணது வந்து 1.5 kg மெத்தம்பெட்டமின், நியர்லி 1.5 kg மெத்தம்பெட்டமின். மெத்தம்பெட்டமின் சீஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, we got another material called சூடானெஃபிட்ரின். இந்த சூடானெஃபிட்ரின் வந்து ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் எதுக்காக இருக்கானது நமக்கு ஒரு பெரிய கேள்வி மாதிரி இருந்தது. அது வந்து நம்ம திரும்பி பர்சியூ பண்ணோம், எப்படி எங்கன்னு பார்க்கும்போது. அப்போ வந்து இவங்க திரும்பி என்கொயரியில சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு லேப் வச்சிருக்கோம். அப்போ நம்ம இளையாங்குடியில லேப்குள்ள போனோம். அந்த லேப் வந்து எப்படின்னா ஒரு லேத் ஒர்க் ஷாப் உள்ள ஒரு சீக்கிரட்டா ஒரு ரூம் ரெடி பண்ணி ஒரு லேப் ரெடி பண்ணாங்க. நம்ம மெத் மேனுஃபேக்சரிங் நிறைய டைப்ஸ் இருக்கு. இவங்க ஒரு டைப் எம்ப்ளாய் பண்றாங்க. அதுல மெயின் முக்கியமான ரா மெட்டீரியல் வந்து இந்த சூடானெஃபிட்ரின், அதே மாதிரி பாஸ்பரஸ் அண்ட் அயோடின். இந்த 3 பிளஸ் லாட் ஆஃப் ஆசிட்ஸ், ரீஏஜென்ட்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க எப்படின்னா மாசத்துக்கு ஒரு 3 to 4 kg பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டைம் பண்ணணும்னா நியர்லி ஒரு 15 days ஆகும். இது எப்படின்னா செட்டில் ஆகணும். அந்த சால்வெண்ட்ஸ், ஆசிட், ரீஏஜென்ட், ரியாக்ஷன் என்ன சேர்த்து ஒரு 10 days ப்ராசஸ், 10 to 15 days ப்ராசஸ். டெய்லி இவங்க என்னன்னா காலையில 9 மணிக்கு போவாங்க, 9 மணிக்கு போய் 2 மணிக்கு வரைக்கும் ஒர்க் பண்றது. அந்த மாதிரி ஒரு 15 days தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு 3 kg பொருள் வரும், அது வித்துறது. போதைப் பொருள் தயாரிப்பு, விற்பனை என நிதி உதவி செய்ததாக இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் கேரள மாநிலத்தை சேர்ந்த சிலருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்களை தனிப்படையினர் தீவிரமாக கண்காணித்து தேடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை செய்தியாளர்களிடம் காண்பித்த SP சந்தீஷ் குற்றவாளிகளை விரைவாக கண்டறிந்த தனிப்படை அதிகாரிகளை பாராட்டினார். விக்ரம் படபாணியில் ரகசிய இடத்தில் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.